ஆல்ரைட் கைஸ், நருட்டோ சீரீஸ்லேயே நம்ம லைஃப்க்கு எக்ஸாக்டாக ரிலேட் ஆகிற கேரக்டர்னா அது மைட் கை தான். ஏன் சொல்கிறேன்னா, நம்மள பல பேருக்கு பிறவிலேயே டேலண்ட்னு எதுவுமே கிடையாது. மைட் கை மாதிரியே இப்படியோ இருந்தாலும் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பல வருஷம் போயிடும். சரின்னு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு லெவலுக்கு போனால் அங்கே கக்காஷி மாதிரி ஒரு டேலண்டானவன் வந்து நம்மளை அடித்து போட்டு போயிட்டே இருப்பான். அப்போ தான் நமக்கு புரியும் நம்ம லைஃப் ஒரு ஃபெயிலியர்னு. இந்த மைட் கையோட ஸ்டோரியும் அதே தான். ஆனால் ஃபெயிலியர்னு விழாமல் தன்னை விட டேலண்ட்டாக இருக்கவனை பீட் பண்ண ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். எனக்கு நருட்டோ கேரக்டர் தந்த மோட்டிவேஷனை விட மைட் காய் கேரக்டர் கொடுத்த மோட்டிவேஷன் தான் அதிகம். மைட் காயை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா மைட் டாயை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். காலத்துக்கும் கெனினா இருக்கவர் தான் மைட் டை. நிஞ்சுச்சுவும் இல்லை, கெஞ்சுச்சுவும் இல்லை. ஆனாலும் விடாமல் டைஜூட்சு ஸ்கில்ஸை வச்சு கெனினா இருப்பார். சுற்றி இருக்கவன் எவ்வளோதான் கேவலப்படுத்தினாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் தனக்கு சப்போர்ட்டாக எடுத்துப்பார். அண்ட் அதையே தான் மைட் காய்க்கும் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆரம்பத்தில் மைட் கைக்கு அவங்க அப்பாவோட டீச்சிங்லாம் பெருசாக பிடிக்காது. ஈவன் அவங்க அப்பாவை எட்டர்னல் கெனின்னு கிண்டல் பண்ணவங்க கூடலாம் மைட் கை சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வருவான். மைட் கை நிஞ்சா அகாடமியில் அப்ளை பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவான். அந்த டைமில் தான் கக்காஷியை மீட் பண்ணுவான். கக்காஷிக்கு தெரியும் மைட் கை ரொம்ப வீக்னு. ஆனால் அப்போவே கக்காஷியோட அப்பா சாக்குமோ ஹட்டாக்கே கக்காஷி கிட்ட இவனை குறைச்சி எடை போடாத, அவன் ஃப்யூச்சரில் உன்னை விட ஸ்ட்ராங்காக வருவான்னு சொல்லுவார். ஏன்னா அப்போ மைட் காயோட கை காலெலாம் பயங்கர ட்ரைனிங் எடுத்த தடையும் இருக்கும். மைட் காயும் அப்போவே அவங்க அப்பா சொன்ன மாதிரி மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்காமல் அதை சப்போர்ட்டாக எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். அகாடமியில் ஃபெயிலியர் ஆனாலும் மைட் காய் ட்ரெயின் பண்ணுறதை நிறுத்த மாட்டான். எப்படியோ அகாடமியில் மைட் காயை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதுவும் கக்காஷியோட கிளாஸ்லேயே. காய் கெனின் ஆன அப்புறம் சோஜியோட அப்பா சோழாவோட டீமில் தான் போடுவாங்க. அங்கே அவன் கூட எபிசுவும் கென்மாவும் மைட் காயோட டீம்மேட்டாக இருப்பாங்க. சூனின் எக்ஸாமில் காய் ஓபிட்டோவை டைஜூட்ஸுவில் பொழந்து வின் பண்ணிட்டு கக்காஷி கிட்ட தோற்று போயிடுவான். என்னதான் மைட் காய் கிட்ட ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் நேச்சுரல் டேலண்ட் கிட்ட தோற்று போயிடுறான். அதுக்கப்புறம் 3 மேன் ஸ்குவாடாக மைட் காய், கென்மா அண்ட் எபிசு 3 பேரும் ஒரு மிஷனில் 7 ஸ்வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்கணும்னா, நருட்டோவோட ஃபர்ஸ்ட் ஆர்க்கோட வில்லன் டெமன்னு சொல்லக்கூடிய ஜாபுசா, அவன் கூட ஃபைட் பண்ண கக்காஷி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். இத்தனைக்கும் அப்போ கக்காஷி ஒரு ஜோனின். அப்போது ஜாபுசா மாதிரியே 7 பேருக்கிட்டையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. மைட் காய் டீமில் இருக்க 3 பேரோ வெறும் கெனின் தான், அதுவும் எல்லாம் பொடி பசங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாத போது தான் எட்டர்னல் கெனினான மைட் டை ரெஸ்கியூவுக்கு உள்ளே வருவான். அப்போ காய் அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப குறைச்சி எடை போட்டிருப்பான். வெறும் கெனின் நீங்கள் எப்படி 7 ஸ்வாட்ச்மேன் கிட்ட ஃபைட் பண்ணுவீங்கன்னு. ஆனால் மைட் டை 8 கேட்ஸை ஓப்பன் பண்ணி 4 ஸ்வாட்ச்மேனை போட்டு தள்ளிட்டு செத்து போயிருப்பான். இதை ஜூஸோ இட்டாச்சி கிட்ட சொல்லும் போதெல்லாம் கூஸ் பம்ஸாக இருக்கும். மைட் கை அகாடமியில் இருக்கும்போதே கக்காஷியை எப்படியாவது பீட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருப்பான். ஹார்ட் ஒர்க்கால் நேச்சுரல் ஜீனியஸையும் பீட் பண்ண முடியும் ப்ரூவ் பண்ண நினைப்பான். இதனாலே கக்காஷியை ரைவல் ஆக்கி அவனை எப்போ பாரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் மைட் கை. ஆரம்பத்தில் கக்காஷி லீடில் இருந்தாலும் ஸ்லோவாக மைட் கை அந்த ஸ்கோரை ஈக்குவல் பண்ணியிருப்பான். காயோட டைஜூட்சு ஸ்கில்லு பீஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிறது கக்காஷியால் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். கக்காஷி ஓபிட்டோவை இழந்த அப்புறம் மைட் கை கக்காஷியை ஆறுதல் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஈவன் கக்காஷி அன்புல ஜாயின் பண்ணும்போது கூட கக்காஷி கூட நான் இருக்கணும்னு அன்புல ஜாயின் பண்ண 3rd உக்காகி கிட்ட கேட்பான். ஆனால் அந்த ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. காரணம், அன்பு பிளாக் ஆப்ஸில் இருக்கணும்னா அந்த டார்க்னஸ் உள்ளுக்குள்ளே இருக்கணும். ஆனால் மைட் கை ரொம்பவும் கைண்ட் ஹார்ட்டட், ஸோ அவன் அன்புக்கெலாம் செட் ஆக மாட்டான். அது அப்புறம் அகாடமியில் சென்சை ஆகிடுவான். அங்கே தான் நெஜி, டென்டன் அண்ட் ராக்லி டீமுக்கு லீடாக மைட் கையை போடுவாங்க. அப்போ தான் ராக்லி பற்றி தெரிய வரும், அவனுக்கு நிஞ்சூட்சு அண்ட் கெஞ்சூட்சு ஸ்கில்லு இல்லைன்னு. லீக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்து பயங்கரமாக புஷ் பண்ணியிருப்பான். ராக்லி பொறுத்தவரை மைட் காய் தான் உலகமே. அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ளேயும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். மைட் காயோட ட்ரைனிங் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அதோட ரிசல்ட் தான் ராக்லி வர்சஸ் காராவோட சூனின் ஃபைட்டு. என்ன தான் அதில் ராக்லி தோத்தாலும் விடாமல் ஃபைட் பண்ணுற மென்டாலிட்டி மைட் காயோட டீச்சிங்கில் தான் வந்திருக்கும். மைட் காயோட ஃபன்னி ஃபேக்ட் என்னென்னா, அவன் ஃபைட் பண்ணுற ஆப்போனண்ட்டோட ஃபேஸு அவன் ஞாபகத்தில் இருக்கவே இருக்காது. கிசாமே கூடலாம் அகெயின் அண்ட் அகெயின் ஃபைட் பண்ணும்போதெல்லாம் அவன் கிசாமேவை புதுசாக பார்க்குற மாதிரி பேசுகிற சீன்லாம் ஃபன்னாக இருக்கும். மைட் காயோட சமனிங் அனிமல் டார்டாய்ஸ். மைட் காயோட சக்ரா நேச்சர் ஃபயர் அண்ட் லைட்னிங் ரிலீஸ். பட் புவரான நிஞ்சூட்சு ஸ்கில் இருக்கிறதால மைட் கை நிஞ்சூட்சுவை யூஸ் பண்ணவே மாட்டான். ஃபுல் அண்ட் ஃபுல் டைஜூட்சுவை தான் ஸ்ட்ராங் பண்ணியிருப்பான். அண்ட் கெஞ்சூட்சு பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்த்ததில்ல, பட் கெஞ்சூட்சுலேருந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஷரிங்கன் கிட்ட மாட்டாமல் எப்படி ஃபைட் பண்ணணும்னு எல்லாருக்கும் காய் தான் சொல்லி கொடுத்துருப்பான். கிசாமே மைட் காயை பார்த்ததும் யாரா இவன் காமெடின்னு ரொம்ப குறைச்சி எடை போட்டிருப்பான். ஆனால் இட்டாச்சி கிசாமே கிட்ட இவனை குறைச்சி எடை போடாதுன்னு சொல்லியிருப்பான்.
ஏன்னா மைட் கை எவ்வளோ டேஞ்சர்னு இட்டாச்சிக்கு நல்லா தெரியும். கிசாமையோட இன்னொரு பேர் டெய்லெஸ் டெய்ல் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. அவன் கூட ஃபைட் பண்ண கில்லர் பியே ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பான். ஆனால் மைட் கை அடித்து துவம்சம் பண்ணியிருப்பான், அதுவும் வாட்டர் ரீஜியனில். அதுலேயும் ஒரு சீனில் கிசாமையை பொழந்து படுக்க போட்டுட்டு அசைஞ்சா கொன்னுருவன் வான் பண்ணுவான். அப்போ கிசாமே லைட்டாக தான் ஃபிங்கர் அசைப்பான், டக்குன்னு ஒன்று வைப்பான் பாருங்க. அந்த சீன்லலாம் மைட் கை மெயின் கேரக்டருக்கான ஆராவாக காமிச்சிருப்பான். வார் ஆர்க்கில் ககாஷியை ஒரு டிவிஷன் கமாண்டராக போடுவாங்க. அப்போது சுனாடே ககாஷி கிட்ட வேற யாரோட சப்போர்ட்டாவது வேணுமான்னு கேட்பாங்க. அப்போது ககாஷி சொன்ன ஒரே நேமு மைட் கை. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எக்ஸாம்பிளே மைட் கை அண்ட் ககாஷி தான். என்னதான் ககாஷி மைட் கையை பெருசாக கண்டுக்காத மாதிரி இருந்தாலும் ககாஷிக்கு தெரியும் அவனுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக மைட் கை பின்னாடி இருப்பான்னு. ஃபைனல் வாரில் ஜூபி மாத்ரா, அதாவது 10 டைல்ஸ் மாத்ரா செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பான். நருட்டோ சாஸ்கே 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது மாத்ராவுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜூபி மாத்ராவுக்கு அகெயின்ஸ்டாக நிஞ்சுட்சு ஒர்க் ஆகாது. ஒன்று சேஜ் மோடில் அட்டாக் பண்ணணும், இல்லைனா டைஜுட்ஸில் அட்டாக் பண்ணணும். அந்த டைமில் சேஜ் மோடை யூஸ் பண்ண மினாட்டோவால் மட்டும்தான் முடியும். பட் அவனால் ரொம்ப நேரம் சேஜ் மோடை மெயின்டைன் பண்ண முடியாது. லாஸ்ட் ஹோப்பாக இருந்தது மைட் காயோட டைஜூட்ஸு தான். ஆனால் யாருமே மைட் காயோட பவர் லெவலு இவ்வளோ இருக்கும்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. மைட் காய் 8 கேட்ஸை ஓப்பன் பண்ணி ஜூபி மாத்ராவை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்திருப்பான். கக்காஷிக்கு அப்போ தான் அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வரும். ஒரு நாள் உன்னையே சர்பாஸ் பண்ணுவான்னு சாக்குமோ சொல்லியிருப்பான். அதே மாதிரி அந்த டைமில் மைட் காயோட பவர் லெவலு கக்காஷியை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அஷிராமாவை தவிர வேறு யாரும் மாத்ராக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் 5 காகேஸே சேர்ந்து எடோ மாத்ராவை சமாளிக்க முடியாமல் நாக்காகி கிடப்பாங்க. சாதாரண எடோ மாத்ராவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான். அப்போ ஜூபி மாத்ரா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான். அவனையே மைட் கை ஆல்மோஸ்ட் கில் பண்ணியிருப்பான். 8 கேட் ரிலீஸு ரொம்பவும் பவர்ஃபுல்லான டெக்னிக்கு. நம்ம பாடியால் 20% தான் அதோட பவரை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண நம்ம பிரெயின் விடாது, லிமிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த 8 கேட் ரிலீஸில் அந்த லிமிட்டேஷன்லாம் இருக்காது. பாடியோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண முடியும், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு. ப்ளஸ் யூஸ் பண்ண அப்புறம் அந்த யூசர் செத்துருவாங்க. வார ஆர்க்கில் நடந்த சம்பவமும் அதே தான். மைட் காய் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் 8 கேட்ஸை யூஸ் பண்ணியிருந்தா நருட்டோ சீரீஸ் அங்கேயே முடிஞ்சிருக்கும். 8 கேட்ஸை யூஸ் பண்ண சைடு எஃபெக்டாக மைட் காய் லைஃப் பொறுமையாக போயிட்டு இருக்கும். அப்போ தான் கரெக்டாக நருட்டோ லைஃபை ரிவைவ் பண்ணியிருப்பான். பட் மைட் காயோட காலு நருட்டோ வரத்துக்குள்ளேயே சாம்பலாக இருக்கும். மைட் காய்க்கு இன்னொரு நேம் இருக்குது, லீஃப் நோபல் கிரீன் பீஸ்ட்னு. அது யாரும் அவனுக்கு வைக்கல, அவனே சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒரு டைஜூட்சு பீஸ்ட்னு ப்ரூவ் பண்ணியிருப்பான். ஸோ மொத்தத்தில் மைட் காய் நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு ஹீரோவாக இருந்திருக்கான். அண்ட் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், என்னதான் நம்ம கிட்ட டேலண்ட்டே இல்லைனாலும் நம்மளை விட டேலண்டான பர்சனை தோக்கடிக்க ஹார்ட் ஒர்க் ஒன்று போதும். மைட் காய் மாதிரி நம்மளும் அடுத்தவன் என்ன சொன்னாலும் அதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம கோலுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா ஒரு நாள் நம்மளை சுற்றி இருக்கவன் இவனாடா இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சான்னு பேசுவாங்க. நமக்கு சீனியரோ இல்லை நமக்கு ரோல் மாடலோ ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. அவங்க நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மைட் காய் பற்றி பல விஷயம் சொல்லியிருப்பேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு எந்த கேரக்டர் பற்றி பேசலாம்னு அதையும் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள்.